Hi friends, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு நிறைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸும் இன்ஜினியரிங் டிராயிங் இது ரெண்டுக்கான டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் என்ன கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எந்த ஒரு ஆன்சர் வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகாதே நம்ம கேட்டிருந்தாங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சரி, இந்த இன்ஜினியரிங் டிராயிங்லையுமே சரி. நாங்கள் இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்டிருந்தோம். இது எங்களோட டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அதே தான் இப்போ ஓகே மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் தியரியாக தான் கேட்டிருந்தாங்க இன்ஜினியரிங் டிராயிங்கில். ஓகே, நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் தியரியும் கேட்டிருந்தோம், டிராயிங் வச்சும் கேட்டிருந்தோம். ஓகே, நம்ம இதில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தோம். ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸோட இந்த ஆன்சர் கீ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா மேனுவல் எக்ஸாமினேஷன்னா அன்றைக்கே நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் கிடச்சிரும், உடனே ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறதால இன்னைக்கு தான் அவங்க அப்லோட் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு இந்த ஆன்சர் கீ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நாங்கள் ரெடி பண்ணதான், டிஎன்பிசி விடுறது கிடையாது. இதில் ஆன்சரில் இதுலேயே 2-3 ஆன்சர் இருக்குது. ஏன்னா இந்த நாட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கேட்குறது இது வந்து ஓகே அதில் என்ன ஃபேக்டர்ஸ் வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து இது தான் த டெம்பரேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் அவங்க கேட்குறது த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஓகேங்களா, நமக்கு அப்ளைடு கிராஸ் செக்ஷனல் மெட்டீரியல்ஸோட யங் ஸ்மாலஸ் இதெல்லாம் ரொம்ப மேஜர் ஃபேக்டர் தான். ஓகேங்களா, இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சளவு கரெக்டான அக்யூரேட் ஆன்சர் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, எங்கள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர்க்கே நாங்கள் டெரிவ் பண்ணி, ஏன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருந்தாங்களே, அதெல்லாம் நாங்கள் டெரிவ் பண்ணி தான் நாங்கள் ஆன்சரை நாங்கள் பிக் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி அப்படின்னா 75% கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே 80% கொஸ்டின் இப்போ 200ல் ஒரு 160 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஓரளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லாவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 160 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சிலபஸில் என்னவோ அதே தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பேசிக்கோ அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரையும் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் மாடரேட்டர்னு சொல்கிறது கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் எழுத உங்களுக்கு தெரியும், இந்த மேக்ஸிமம் என்ன நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோமோ அதை ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு நான் மெர்ச் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை, இல்லைனா மெர்ச் பண்ணியே போட்டுருவோம். ஓகே, டெஸ்ட் 1ல் என்ன எந்த கொஸ்டின்ஸ் கேட்டோம், டெஸ்ட் 2ல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே நாங்கள் ஆன்சர் டெரிவ் பண்ணி தான் நாங்கள் பிக் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரையும் ஒரு 170க்கு மேலே நீங்கள் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது மார்க் கிடையாது, கொஸ்டின்ஸு 170க்கு மேலே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நீங்கள் 60-65 எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சில பேர் என்ன சொல்கிறாங்க 180லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, 180 போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியும். ஏன்னா அவங்க சிபிடி எக்ஸாம் தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா சிபிடி எக்ஸாமில் ஒரு மைனஸ் என்னன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம பிக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன் இருக்குது. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிம்பிள் கொஸ்டின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிருக்கீங்க நம்ம தான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகேங்களா, ஒரு நிறையா பீப்புள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினையும் தப்பாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு 20% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. ட்விஸ்ட் பண்ணினா நாட் ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் அந்தமாரி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டான ஃபேக்டர்ஸ் தான் கேட்குறாங்க, இதான் ஆன்சர் எழுதுவோம். அவங்க வந்து நாட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அதேமாதிரி அட்வான்டேஜஸ் கேட்க டிஸ்அட்வான்டேஜஸ் இந்தமாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரையும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 கொஸ்டின்ஸ்க்கு 160
170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ரைட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, இது வந்து எங்களோட ப்ரிடிக்ஷன். 170க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா, இது வந்து கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பல. ஓகே, நார்மலாக கம்யூனிட்டி வைஸ் போனோம்னா கொஞ்சம் இன்னும் கம்மியாகும். நார்மலாக ஒரு பிசி ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க, ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மினிமம் 170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 60-65 போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங் வருவோம். நிறையா பேர் இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்கள் முன்னாடியிலேருந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் சொல்கிறப்பே நாங்கள் கேட்போம். ஓகே, இல்லை நாங்கள் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கில் நீங்கள் 150-160 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா, ஏன்னா இதில் வந்து 180 கொஸ்டின்ஸ்க்கு மேலெலாம் போடுறதுக்கான பாசிபிள்ஸே கிடையாது. 170 கொஸ்டின்ஸ் 175லாம் போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிரில்லியன்ட். ஏன்னா இதில் டயக்ராம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, டயக்ராம் கொஸ்டின்ஸ் ஏன்னா சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தோம் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்லி தியரியாக தான் கேட்டிருந்தாங்க இன்ஜினியரிங் டிராயிங்க்கு. ஓகேங்களா, பட் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரையும் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒரு லைட் மாடரேட் தான். டஃப்னு சொல்ல முடியாது, டஃப் கண்டிப்பாக கிடையாது. ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவில். ஓகேங்களா, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஆனால் ஒரு 140 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 60 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணவே முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டாங்க. ஓகேங்களா, இந்தமாரி சில கொஸ்டின்ஸ் இதேமாரி நிறையா கேட்டாங்க. த கனெக்டிவிட்டி சூஸ் கரெக்ட் ஆன்சர் 1 2 கரெக்டாக. அதேமாரி இதில் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க. இப்போ நார்மலாக மேட்ச் த ஃபாலோயிங்க இங்கே ஏபின்னு கேட்டிருக்காங்களா, இந்தமாரி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம். சில மேட்ச் தான் இங்கே பாருங்களேன், இது இன்கரெக்ட் இந்த மாதிரி தான். சில மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்னா எப்படி கேட்டாங்க அப்படின்னாவே தெரியல. ஓகேங்களா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி மார்க் பண்ணியிருந்தோம். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கெஸ் இது பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டுட்டு இங்கே பாருங்களேன், இது மேட்ச் த ஃபாலோவிங்கா ஒன்று நமக்கு இதை கொடுத்தா பரவாயில்ல. இதில் வந்து ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ஒன்றா, இது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கணுமா, மீனிங் என்னன்னு புரியல. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்களா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வந்துச்சு. இந்தமாரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் அதேமாரி இதுவுமே ஓகேங்க 2 அப்படிங்கிறாங்க, பி ஆப்ஷனு. இப்போ 1க்கு தான் அந்த பியா இல்லை என்ன, இது ஒன்றும் புரியல. இல்லை இங்கே ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபுட்பாலுக்கு இந்த 2 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஓகே, இதுக்கும் பாருங்களேன், இதில் 3ன்னு போடுறோம். ஓகே, ஏபிஎஸ் வந்து 3னா ஓகேங்களா, இப்போ எங்கே இருக்குன்னா 4 இது ஏபிஎஸ் இண்டிகேட்டர். ஓகேங்களா, இப்போ மீனிங்னா 4க்கு நம்ம என்ன நினச்சிக்கணும், இப்போ 1க்கு ஓகே இங்கே டெம்பரேச்சர் வார்னிங்னு நம்ம நினச்சிக்கிறோமா, டெம்பரேச்சர் வார்னிங்க்கு தான் நமக்கு 1 இது என்னன்னு கேட்குறாங்களாட்டுக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெம்பரேச்சர் வார்னிங்க்கு இங்கே இருக்குது 3 நினச்சி இதை பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது மீனிங் இதானா ஏபிசி. ஓகேங்களா, இதுக்கு என்ன மேட்ச் ஆகும், அதான் நமக்கு 4 இது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் மெயின் பண்ணி தான் இதில் கேட்டிருக்காங்க. அப்போ தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் இது வந்துச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து இதாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சரி இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கான ஆன்சர் கியூ இந்த மேக்ஸிமம் நாங்கள் பிக் பண்ணிட்டோம். ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணால் டவுன்லோட் பண்ணி தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஒரு 5% வேணால் வேரியேஷன் இருக்குமே தவிர மித்தபடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 கொஸ்டின்ஸ் 95 கொஸ்டின்ஸ் நாங்கள் கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கோம். ஏன்னா உட்காந்து ஒரு 2 hours 3 hours உட்காந்து நாங்கள் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, சால்வ் பண்ணி புக்கில் சில இதெல்லாம் சர்ச் பண்ணி என்ன ரீசன் அப்படின்னா புக்கில் சர்ச் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்தமாரி டயக்ராம் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, இந்தமாரி டயக்ராம் சில டயக்ராம் கொஸ்டின் நாங்களே பிக் பண்ணிட்டோம். சில இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக டயக்ராம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி தான் எடுத்தோம். ஓகேங்களா, ஏன்னா அது சில எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையும் அவங்களுக்கும் சரியாக தெரியல. நாங்கள் எடுத்தவங்களுக்கும் கேட்டோம், அவங்களுக்கும் சரி நம்ம புக்கை பார்த்தா ரெஃபர் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா டயக்ராமும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராம் இந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவு நாங்கள் இதில் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் எடுத்தது. ஓகேங்களா, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த இதுமாரி பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லா டயக்ராமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருந்தால் எடுத்து ரெஃபர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்தமாரி
ஓகே. அதனால இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டோம். இது எங்களோட டெஸ்ட் பேட்ச். ஓகே. எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் கேட்ட நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே டயக்ராம் இதில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பாருங்களேன். நாங்கள் லே அவுட்லாம் நிறையா கேட்டிருந்தோம். ஓகேங்களா. இந்தமாரி லே அவுட்டு, அதேமாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கு, இந்தமாரி ஏபிசி இண்டிகேட்டர் இந்த பாருங்க, இந்த மாதிரி டயக்ராம் லேஅவுட் டயக்ராம்லாம் கேட்டிருந்தோம். ஓகேங்களா. இந்த மாதிரி டயக்ராம்லாம் நிறைய கேட்டிருந்தோம். இதே டயக்ராம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துச்சு. ஓகே. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டோம். டிஎன்பிஎஸ்சிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் அதுக்கான ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் மார்க்கை கெஸ் பண்ணிக்கங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்தவரை 170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே 175 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா குட். ஓகேங்களா. அதேமாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்க்கு நீங்கள் 160 எடுத்திருந்தீங்கன்னாவே நல்ல மார்க் தான். ஏன்னா இதில் வந்து டயக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஏன்னா டயக்ராம் வந்து நிறையா இருக்கும், நிறையா லேஅவுட் இருக்கும். இதில் ஓரளவு புரிச்சு படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா இதில் வந்து ஃபீல்டு வந்து எல்லாமே மாற்றி மாற்றி இருப்பாங்க. ஒருத்தங்க எலக்ட்ரிக்கல் இருப்பாங்க, ஒருத்தங்க மெக்கானிக்கல் இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் நம்ம கெஸ் பண்ணி எழுத முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம